காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லதெல்லாம் செஞ்சீங்கன்னா கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே நுழைஞ்சிருவீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிருவீங்கன்னாங்க. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழையதை பற்றி பேசலை, காஸ்பிளை பற்றி கேட்டேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய சுவிசேஷம் எங்கேன்னு தான் நான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லலை. சரி, இப்போ கேனனைசேஷனை பற்றிலாம் கேட்டாங்க. கேனனைசேஷன் போனால் அது அடுத்த சப்ஜெக்ட். முதல்ல முடிச்சுட்டு அடுத்து நான் நிறைய பதில் சொல்ல வேண்டியது, அதை முடிச்சுட்டு நான் வர்றேன். ஆதாரங்கள் கேட்டாங்க, நாங்கள் ஆதாரங்கள் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்ட ஆதாரங்கள் உங்களுக்கு தர வேண்டியிருக்குன்னு அதுவும் தரல. ரெண்டாவது, நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் கோட் பண்ணேன். நிறைய ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் கோட் பண்ணேன், இல்லை எவிடன்ஸோடு தான் கோட் பண்ணுறேன். நான் ஒன்றுமே வாய்மொழியை சும்மாலாம் விட்டு அடிக்கலை, ஆதாரத்தோடு காட்டுறேன். when I'm saying something about history, they can always contradict me with their history. அவங்க ஒரு ஹிஸ்ட்ரியை நான் சொன்னேன்னு சொன்னால் அவங்க எதிர்க்க ஆதாரத்தை காட்டி இப்படி தானே இருக்குது, கேனனைசேஷன் இப்படி தான் நடந்துச்சு, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். கேனனைசேஷன் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறாங்க, கான்ஸ்டன்டைன் தான் நான் செஞ்சாருண்டேன் இல்லைன்றாங்க. அப்போ என்ன எப்போ நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் யார் சொன்னது கரெக்டு, யார் சொன்னது உண்மைன்னு அப்போ தெரிஞ்சுக்கிறோம். When you are trying to refute something, you will have to refute with your historical evidence. You need not simply say that whatever they said is wrong. You will have to clear-cutly say that whatever canonization we mentioned, if it is false, you will have to give us the proper evidence as to how the canonization happened. Then let us debate whether which argument was valid. I have put some evidence. You will have to confront me with your evidence, historical evidence, saying that it was the canonization never took place in Constantine by Constantine. Right. Now I'll continue with my evidence. So the verses that Jesus had are still present in your Bible. You have some Bibles, certain books of the Bible with you, which Jesus also had, the names are similar, but the verses are corrupted. This is one example. Next. This verse has been corrupted. It is still in your Bible, but it has been corrupted. Next. This verse has been corrupted. Next. Right. So my argument is over. Now it's the duty of the Christians to answer these questions. What are the questions? Who corrupted? When they corrupted it? Where they corrupted it? What they corrupted it? Which verses did they corrupt? Why did they corrupt? And how did they corrupt? I have bought out a skeleton from your bedroom, and it's your duty. I have proved that the skeleton has been murdered. A dead body. I have produced a dead body from your cupboard. Now you will have to answer who killed him, why did you kill him, how did you kill him, for what reason did you kill him. All these answers you will have to answer. It's not my duty now. நான் உங்க படுக்கை அறையில் இருந்து ஒரு செத்த பணத்தை தூக்கிட்டு வந்து உங்க ரோட்ல போட்டுட்டேன். இப்ப நிரூபிக்க வேண்டியது உங்க வேலை. இந்த பணம் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு, இந்த பணத்தை கொலை செய்தது யாரு, இதை எப்போ கொலை செஞ்சீங்க, யாரு கொலை செய்தால், எதற்காக கொலை செய்தார்கள், எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. The burden of proof is now on your side. நீங்க தான் இந்த பைபிளை யார் திருத்தினார், எப்போது திருத்தினார், எதற்காக திருத்தினார், எதையெல்லாம் திருத்தினார், எல்லாத்தையும் பட்டியல் போட வேண்டிய உங்க வேலையாயிருச்சு. நான் திருத்தப்பட்டிருக்குங்கிறத அத்தனை ஆணித்தரமாக நிரூபிச்சு விட்டேன். நான் எல்லாத்துக்கும் ஆதாரம், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் காட்டல, பைபிள்ல இருந்து நேரடியாக எடுத்து காட்டினேன். வரலாற்றிலிருந்து 1-2 தான் போட்டேன், மற்றதெல்லாம் பைபிள்ல இருந்து தான் தூக்கி போட்டேன். இதுக்கு நீங்க ஆதாரம் கேட்குறீங்களா பைபிளுக்கு? அன்பிற்குரிய சகோதரர்களே, இது பைபிள் இறைவேதமா என்கிற தலைப்பில் நடக்கிற விவாதம். குர்ஆன் இறைவேதமான்ற தலைப்பில் இன்னொரு விவாதம் இதுக்கு ரிலேட்டிவாக அடுத்த வாரம் இருக்கிறது. அப்போ குர்ஆன் இறைவேதத்துக்கு எதிராக உங்கள்ட்ட என்னென்ன கேள்வி இருக்குதோ அது அங்கே கேட்கணும். ஒரு தலைப்பை முழுமையாக ஆய்வு செய்வதற்காகத்தான் இப்படி ரெண்டாகவே நம்ம பிரித்தோம். பைபிளை பற்றி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதில் நுழைக்க பார்க்குறாங்க. இது எதுக்காக செய்கிறாங்க, இந்த பதில் சொல்ல முடியாமல் டைவர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களே தவிர, இப்போ குர்ஆனில் எலும்பு கூட போடுறாங்க, இதுக்கு என்ன பதில், இது ஏன் மூணு விஷயமா இருக்குது, எல்லாத்தையும் கேளுங்க. நீங்கள் திருன்னு முடித்த மாதிரி அந்த விவாதத்தில் நாங்கள் முடிக்க மாட்டோம். இப்போ நாங்கள் கேட்குறோம்ல, ஒன்றும் பதில் சொல்ல முடியலையில, நீங்கள் இதே இப்போ போட்ட ஸ்லைடுகளையும் இது என்னென்ன போடுவீங்களோ எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறது. குர்ஆனுக்கு எதிராக என்னென்ன நீங்கள் கேட்க போகிறீர்களோ அதையெல்லாம் சட்டையை பிடிச்சி கேளுங்க. நீங்கள் தலை குனிகிற வகையில் நாங்கள் பதில் சொல்வோம். குர்ஆனில் தவறு இல்லை, இதில் சொல்ல மாட்டோம். ஒரு வாரம் தான் இந்த தலைப்பில் சொல்ல வேண்டியதை விட்டு டைவர்ட் ஆக மாட்டோம், அது சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக சில கேள்விகளுக்கு சொல்ல வேண்டும். அதில் உதாரணமாக
நபிகள் நாயகம் சம்பந்தமாக ஆபாசமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில் இடுப்புக்கு மேலே 2 மாதுளங்கனிகளை வைத்து மாதுளங்கனிகளை பிடிச்சி விளையாடினார்கள் என்று புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று சொன்னார். உடனே ஆதாரம் கேட்டோம். இந்த தர்றோம் அந்த தர்றோம்னு சொல்லி ரொம்ப நேரம் இழுத்தடிச்சாங்க. கடைசியில் ஆளையே காணோம் கொஞ்ச நேரம். அப்புறம் போய் வந்து என்ன செஞ்சார், எங்கே போய் எதை ஒன்று பிரிண்ட் பண்ணியா என்ன செஞ்சாருன்னு தெரியலை. இந்த ஆருக்கு ஆதாரம் இந்த அவர் கொடுத்தது, அவர் ஃப்ளாப்பியில் கொடுத்தாரு, அதை பிரிண்ட் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். இதான் அவர் கொடுத்தது. அந்த மாதிரி இல்லைங்க, செட்டிங் பண்ணியிருக்க, அப்படி மொழிபெயர்ப்பு வராது. இடுப்புக்கு மேலே அப்படின்றா தான் அது வரும். இடுப்புக்கு கீழேங்கிறதுக்கு வந்து மாதுளம் பழங்களை வைத்து விளையாடினார்கள் தான் இருக்குதுங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு போட்டிருக்காங்க, நாங்களாம் மொழிபெயர்த்தோம். யார் மொழிபெயர்த்தா? அவர் தந்திருக்கிற பேப்பரில் இருக்கிறது ரஹ்மத் ட்ரஸ்ட் 4ஆம் பாகம் பக்கம் 321. இதுதான் புகாரியுடைய ரஹ்மத் ட்ரஸ்ட் வெளியிட்ட புக்கு. இதுதான் வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க. இதில் வந்து பாகம் 4 ரஹ்மத் ட்ரஸ்ட்னு போட்டிருக்கிறாரு. பாகம் 4 போட்டுவிட்டாரு. அப்புறம் வந்து பக்கம் 321ங்கிறாரு. இந்த டெக்ஸ்ட்டை தர்றாரு, இந்த புக்கில் இருக்குன்னு சொல்லி தர்றாரு. இந்த இருக்கு புக்கு, இந்த பாகம் தான் இருக்குது, பக்கம் தான் இருக்குது. அவர் சொன்னது இல்லை. அவர் சொன்ன செய்தி எதில் இருக்குன்னு காட்டுறாரு, அதுலேருந்து ஒரு எடுத்து காட்டணும். ஒன்று. ரெண்டாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதோடு நிற்கலை, ஹதீஸுக்கு நம்பர் போடுவாங்கல்ல, நம்பரும் போட்டிருக்கு. அது என்ன நம்பரு? 4838 4838 என்ன நம்பர் போட்டிருக்கிறார். சரி, பக்கம் தான் தப்பாக இருக்கு, அந்த 4838 நம்பர்லையாவது இருக்கான்னு கேட்டால் இந்த இருக்கு 4838ங்கிற நம்பர் இந்த புக்கில் ரஹ்மத் ட்ரஸ்ட்டில். அது வந்து 5ஆம் பாகத்தில் இருக்கிறது. சரி, பாகம் பக்கம் இருந்துட்டு போகுது. அவர் சொல்கிற செய்தி இருக்குதான்னு கேட்டால் அதில் இதுக்கு சம்மந்தமே இல்லை, வேறு செய்தி இருக்கிறது. அவர் எடுத்து காட்டுறாருல, பைபிளில் எப்படி கைவரிசை காட்டுறாங்களோ அது மாதிரி எங்கள் ஆதாரத்தை காட்டும் போதும் காட்டுறாங்க. நீங்கள் மாதிரி நாங்கள் தூங்கிட்டு இருப்போமா? நாங்கள் சுதாரிப்பாக ஒன்று ஆதாரத்தை பேப்பரை கேட்டு என்ன செய்கிறோம், ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லைங்க. ஆனால் இது வந்து இருக்கிறது, புகாரியில் இருக்கிறது. எங்கே இருக்குது தெரியுமா? 5100 ரஹ்மத் ட்ரஸ்ட்டில் 5189வது செய்தியாக ஹதீஸாக இருக்கிறது. அதில் என்ன மொழிபெயர்ப்பு இருக்குதோ அதை இடையில இவங்க சிலதை அதை மட்டும் இந்த லைனை மட்டும் மாற்றி செட்டிங் பண்ணி புகாரியில் இருக்குன்னு காட்டுறாங்க. இவங்க புகாரியெல்லாம் பார்க்கறது கிடையாது. எவனா நெட்டில் எழுதியிருப்பான். அந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணுற ஆளுக்கு இருக்கிறாங்க. ஈசா குரானு ஆன்சர் இஸ்லாம்னு உள்ளே படிச்சு பார்த்து அம்புட்டு பொய்யா இருக்கும். குரானில் இருக்குமாங்க, குரானில் இருக்காது. புகாரில் இருக்குது, இப்னு கதீரில் இருக்குது, தபரியில் இருக்குமாங்க. தபரியும் தெரியாது அவனுக்கு. அந்த மாதிரி உள்ளதில் எடுத்துக்கொண்டாந்து வச்சுட்டு காட்டுறாரு. இதை காட்டியிருந்தால் இந்த மாதிரி கேவலப்பட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆதாரம் அடுத்த தலைப்பில் காட்டினீங்கன்னா இங்கே காட்டி நிரூபித்தாதான் அடுத்த லைனுக்கு போக விடுவோம், விட மாட்டோம். இப்படிலாம் ஆதாரத்தை சொன்னால் உடனே காட்டி உடனே நிரூபிக்க சொல்லுவோம். இதில் என்ன இருக்கிறது? 5190 5189 தான் மட்டும்தான் இருக்கிற இந்த செய்தி. ஒரு இடத்தில் தான் புகாரியில் இருக்கிறது. பல இடங்களில் சில செய்தி வரும். அப்படியும் அல்ல. இதில் என்ன வருகிறது? ஒரு நாள் அவர் சொன்ன வசனத்தை படிக்கிறேன். ஒரு நாள் பால் பாத்திரங்களில் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் வசந்த அதிகாலை நேரம் என் கணவர் அபு சர்வு வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுடைய சிறுத்தைகள் போன்ற அவளுடைய 2 குழந்தைகள் இருந்தனர். அந்த குழந்தைகள் அவளது இடைக்கு கீழே 2 மாதுளங்கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். இடுப்பு கீழே 2 மாதுளங்கனின்னு சொல்லலை, இடுப்புக்கு மேலே சொல்லலை, 2 மாதுளங்கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். இவர் கள்ளத்தனம் பண்ணி காட்டியிருக்கிறாரு. அதில் எப்படி போட்டிருக்காரு தெரியுமா? அவர் செஞ்ச வேலையை பாருங்க. புகாரி ரஹ்மத்தில் இப்போ காட்டணும், இல்லாட்டி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். 4வது எடிஷனில் இவ்வளவு தவறு செஞ்சதுக்காக வேண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சிலைடு போட்டிருக்கீல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? இங்கே வாசம் இந்த இருக்கு. அதாவது அந்த குழந்தைகள் அவளை இடுப்புக்கு கீழே மடியிலிருந்து 2 மாங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டார்கள். எப்படி கேட்டா, 2 மாங்கனிகளை வைத்து விளையாடுறதுங்கிறத இடுப்பில் உட்காந்துக்கிட்டு மேலே உள்ள தொட்டாங்கன்னு சொல்லி இவர் அந்த வசனத்தை மட்டும் இவராக மாத்துறாரு. இவராகவோ இவங்க எங்கே திருடினாரோ அங்கேயே மாற்றிருக்காங்க. இவரை மாற்றிருக்கணும், இல்லாட்டி எங்கேயே திருடிட்டு வந்திருப்பார்ல, இதை சுட்டுக்கிட்டு வந்திருப்பார்ல, அங்கே மாற்றிருக்கணும். இதுதான் வாதம் பண்ணுற முறையா? உங்களுடைய ஒவ்வொரு வாதம் இதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆதாரமும் தப்பு எல்லாம் அடுத்ததில் காட்டு. இந்த தலைப்புக்கு தேவையில்லாமல் விட்டு வைக்கிறவங்கள
பல விஷயங்களை சொன்னீங்க நேற்று, அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டோம். குரானில் அரபியில் பிராக்கெட் போட்டிருக்குண்டு. சரி, அடுத்த தலைப்பில் அதை பார்த்துக்குருவோம், வைக்கும்போது கேட்டுக்கிறோன்னு இருக்கிறேன். அப்போ இது எவ்வளோ பெரிய இங்கிலீஷில் சொல்லுங்க அதை. Dear brothers and sisters, everybody is clear that we have come here for discussing the topic is Bible God's word. And there's no confusion about it. But the other side, they have been putting on arguments about the second topic which we are going to discuss the next week. We have made this partition just to make sure that the entire essence of the debate reaches the people, reaches the audience. Now, they don't have to quote anything which is respect to the Quran and the verses present in Quran. For that, you ask us whatever question you want, in whatever manner you want. We will not leave the auditorium but for answering one single question of yours. We will very well answer all the questions, all the arguments you pose. We are ready to take that challenge, and inshallah we'll do it next week. Now, you showed us some skeleton and you said it is written in the manuscript. These are your manuscripts. We have plenty of evidences. We know from which source you all steal everything. We have everything what you are going to quote in the next week, and we are ready to answer each and every argument. Now, coming back to few questions, though it is not relevant, they are trying to emphasize that these questions are asked by them and those are still pending with us. Anyway, these are not relevant to the topic, but still they are re-emphasizing that these questions are not answered. We hereby answer few of them. Number one, they stated about a hadith in Sahih Bukhari, volume 4, page 321, about Aisha, where two pomegranates are described. And when we asked for the reference, they gave us the reference as volume 4, page 321. And in the book Rahmat Trust, that's the publication they mentioned. When we refer when they refer the exact page and the part, we never found that hadith. We challenged them to show the hadith in this page. Okay, let them make a blunder. Now, they also quoted the hadith number saying that the hadith number is Bukhari 4838. If you read the same part 4, you will not find this hadith. They are deliberately making a mistake. They are thinking that we'll never ask for any evidence. Whatever they steal from their own Isa Quran or whatever answering Islam, they are trying to make the people fool out of. They are trying to make the people fool here. And we'll definitely answer whatever question they ask. And we are also letting them know that in the next topic, if you are continuing to do so, that will not be relevant. If you are producing it, if you are taking up an argument, it is your responsibility to prove that it is your responsibility to show the evidence. Now, wherever you have stolen, we know wherever you have been stealing from, and the two hadiths, whatever is mentioned here, the exact translation, if you read in the hadith, it is actually mentioned in Bukhari 5189. If you read the hadith number 5189 in Sahih Bukhari, you will find that whatever they have claimed is not written in that. It speaks that it is narrating that the two children were below the hips of the female, and they were playing with two pomegranates. They are trying to make a vulgar statement out of it, which is not at all in the translation. And they have to do the apology for it. They have to apologize for the interpolation, for the fabrication. They have brought it. It's not there in the hadith. You have do it. You have done it. So you have to apologize for that. அடுத்ததாக சில கேள்விகள் பதில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, கடைசியில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். சில பதில் சொல்வதற்கு சில பாயிண்ட்டுகள்லாம் நாங்கள் முன்னாடி எடுத்து வச்சுருந்தா தான் அந்த பதில் ஈஸியாகும். அதுக்காகத்தான் அந்த பதிலை தாமதமாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். இப்போ விவரமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன வாதம் என்றால் 15 கேள்விங்கிறாங்களா, 15 ஒரு கேள்வி தான். என்ன 15 கேள்வி? குர்ஆனில் தௌராத்துங்கிற வேதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாளில் இருக்குது, அத்தனை இது இப்படி பல இடங்களில் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயந்தான். தௌராத்துன்னு குர்ஆனில் இருக்குதுல்ல, வழிகாட்டும் இருக்குதுல்ல, பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு இருக்குல்ல, நேர்வழி ஓதுவாங்கன்னு இருக்குல்ல, கொண்டு வாங்கன்னு இருக்குதுல்ல, இதெல்லாம் ஒரு கேள்வி ஆக்குறாரு. மொத்தமாக 15 கேள்விங்கிறாரு. 15 சேர்ந்து ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி? தௌராத்தை கொண்டுகிட்டு வா அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. அவர்களிடம் தௌராத் இருக்கிறது அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. அதன்படி தீர்ப்பளியுங்கள் குர்ஆனில் இருக்கிறது. தௌராத்தை இறக்கினோம் குர்ஆனில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கேள்வியான். எல்லாம் மொத்தமாக ஒரு கேள்வி தானங்க. என்ன 15 கேள்வி? எல்லாம் சேர்த்து ஒரு கேள்வி. தௌராத்துன்னு ஒன்றை பற்றி சொல்லப்பட்டிருக்க, அது எங்கேங்கிறது ஒரு கேள்வி தான். நீங்கள் 15 நம்பரை போட 15 ஆயிருமா? நாங்கள் இப்போ போட்டால் ஒரு 300 போடணும். ஒரு ஸ்லைடுக்கு ஒரு கேள்வி. நாங்கள் இப்போ போட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஒரு கேள்வி போட்டால் என்னவாகும்? 300 கேள்வியாகும். மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்விக்குள்ளே உன்னை நிப்பாட்டியிருக்கிறோம். அந்த மாதிரி இப்போ தௌராத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை.
அதை நாங்கள் மறுக்கிறோமா? குரானில் ஒன்று சொல்லப்பட்டால் அதை நம்புற ஆளுக்கு நாங்கள் தானே இருப்போம். தௌராத்து என்று இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தான். மூசா நபி, மோசே என்று நீங்கள் நம்பக்கூடிய மூசா நபி அவர்களுக்கு கொடுத்தான். இதை நாங்கள் நம்புகிறோம். அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. இன்னும் நம்புகிறோம், நபிகள் நாயம் காலத்தில் இருந்தது என்று குரான் சொல்லுகிறது இல்லையா, அதையும் நம்புகிறோம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வாதம் என்ன? தௌராத்து என்று இங்கே சொல்லப்படுவது நீங்கள் தோரா என்று பின்னாடி எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அது அல்ல. இதுதான் பாயிண்ட். அதுக்கு தான் உங்களுக்கு ஆதாரம் வேணுங்கிறீங்க, அதானே? தௌராத்தை நாங்கள் மறுக்கவில்லை. தௌராத் கண்டிப்பாக, இஞ்சிலுக்கு 2வது வர்றேன், இது வரைக்கும் சொல்லுவாங்க. And we saw that when we asked about the 15 questions they brought up since yesterday, they were saying that keep on, that we didn't give any answers. We have already answered them. In the first talk, in the earlier talks, if you have seen, all the 15 questions they raised, depending on the Taurat and the Injil specified in the Quran, that these are the books, it's mentioned, and it's talking about the Bible. We already mentioned about that these are not the Bible that you hold in your hand. The Taurat, the Injil, which was given as a revelation to the prophets, it's not talking about your Bible. And whatever if you open the Quran and what are the 15 questions they raised and all the references that have been given, you open the Quran, it's speaking about based on the Taurat, that judge with the Taurat. Allah says to the people, see, look at the Taurat, how we revealed, look at it, compare it with Quran, look at the Injil that we gave to Prophet Jesus, look at. So it's talking about the revelations given to the Prophet, not your Bible. So you are just playing with your words and trying to prove that Torah and the Quran, Torah and the Injil mentioned in the Quran is the Bible. So this is not your, see, this is a dispellation, this is already dispelled. நண்பர்களே, Dear friends, முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து விவாதம். we have to first of all understand this is a debate. இங்கே வந்து நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். அருமையான டிஎன்டி ஜெனரல் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. We have come here to point out our reasons and they also come here to point out their reasons. ஒரு சில ஆதாரங்களை நம்ம சொல்கிறோம், சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா அதற்கு பொறுப்பு நாங்கள் தான். If we say something and if you are not giving the resource, and we are the responsible for that. இதுக்கு என்ன அர்த்தம்? அது மன்னிப்பு கேட்கணும்னு அர்த்தமா? What do you mean by that? Is that we need to apologize? நீங்கள் பதிவு பண்ணுங்க, அவங்க கொடுக்கலன்னு சொல்லி பதிவு பண்ணுங்க, அதுதான் வந்து மக்களுக்கு போய் சேரப்போகுது. Because you have to simply record that they were not able to give that evidence, so that is only going to reach the people. அதை விட்டு மன்னிப்பு கேட்காம விடமாட்டோம், இதெல்லாம் என்னங்க அது? And then you are saying no, we are not going to leave you without asking apologies and all. அடுத்த விவாதத்தில் நீங்கள் எங்களை சட்டையை பிடிச்சி கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. And they said so for the next debate you just hold on our collar and ask. அது எங்க வேலை இல்லையே. That is not our job to do anyway. இந்த மாதிரி வேலைக்கு நாங்க இங்க வரல. For that work we didn't come here. எங்களோட இது வந்து நேர்மையான வகையில் ஒரு விவாதம் நடத்தணும் அப்படிங்கிறது தான். So our motive is doing a debate in a right way. இதுக்கு வந்து யாரும் நடுவர் கிடையாது, ஏன் வச்சிருக்கோம்? Why we are not having any referee over here? மக்கள் தான் இதுக்கு நடுவர். The audience, the people have to be the referee for themselves. நாங்க ஒரு தப்பு பண்ணா மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. If we make any mistake or error, the people themselves can understand. நாங்க சொல்ற பைபிள் வேதமா இறைவேதமா இல்லையாங்கறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. So they will understand what the Bible we say it's not is it the word of God or not. So they will understand. நீங்க பேசுற மெத்தட், நீங்க பேசுற காரியங்களை குறித்து மக்கள் உணர்ந்து கொள்வாங்க. So the way that you are using and the way that you are presenting, even that also the people will understand. அதனால இது சொல்லாம விட மாட்டோம், கொடுக்காம விட மாட்டோம், இதெல்லாம் வந்து எனக்கு நம்ம விவாதத்துக்கு சரிப்படுற மாதிரி எனக்கு தெரியல. I don't think this is very apt to speak in the debate that if you don't say that we will not leave you or we will do this and that. அருமையான சகோதரர் அந்த எல்சிடி ஆன் பண்ணி அந்த மறுபடியும் அந்த இதை போட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். I request if brothers can project that will be very good. The same hadith which they projected earlier, a little earlier. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேங்க. அதாவது முதல்ல நான் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. I'm just going to clarify a thing, but before that I'm asking apologies. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா,
ஒருவேளை நான் கொடுத்த இதில் வந்து ஒருவேளை சஹீல் புகாரின்னு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. If I have just given the reference, but if it is Sahih Bukhari in that evidence, so please forgive me for that. ஆனால் இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் பதிவு வச்ச எல்லாத்துக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிறதா ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க. But if you, according to your term, that whatever you have said, you need to ask apologies. அவங்க ஏதோ அப்படியே திருத்திருப்பாங்க, அந்த மாதிரி வெப்சைட்டில் வச்சுருப்பாங்க, என்னங்க லாஜிக் இது? You are using, they might have corrected or they might have stolen, and from where they might have stolen, they might have corrected, so you are using all the terms. சொல்லுங்க, நாங்கள் ஒரு தப்பு பண்ணால் தாராளமாக சொல்லுங்க, தப்பே கிடையாது. If we make any error, you just please you simply tell, மக்கள் மத்தியில் பதிவு வைங்க, and you record it before the audience. அது தப்பு கிடையாது. There is no fault with that. ஆனா உங்க மெத்தட் இதுலயும் நீங்க காமிச்சது தான் பெரிய தப்பு. But showing your same method in this also, that is what the biggest error. பாருங்க, அந்த ஹதீஸ் என்னவா இருக்குன்றதை நீங்களே பாருங்க. You by yourself see what is that hadith. On the project on menu. அந்த ஹதீஸ் நான் சொன்ன மாதிரி தான் இருக்குங்க. நான் எதுவும் உங்களுக்கு கூட்டலோ கழித்தலோ எதுவுமே நான் சொல்ல கிடையாதுங்க. I didn't just add or I didn't subtract anything with that hadith. The hadith is the same way which I said. நான் என்ன சொன்னனோ, அந்த குழந்தைகள் அவளது இடுப்புக்கு கீழே பிராக்கெட்ல மடியில் இருந்து இரு மாதுளங்கனிகளையும் தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர். இப்படி தான் இருக்கு அந்த ஹதீஸ். The same hadith says, as I was said, that though the children were touching that pomegranates and playing, you can see. அப்ப இத்தனை நேரம் நீங்க சொன்ன வார்த்தை என்ன ஆகிறது? So far you've been talking for that with all your words, so what are the words will count today now? அப்ப நீங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் நீங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், என்ன மெத்தட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணுங்க. When you use some words, you first of all understand or what way, in what sense that you're using all those words. பாருங்க, இரு மாதுளம்பழங்களை தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர், அப்படிதான் இருக்கு அந்த ஹதீஸ்ல. The same thing is there. The children were actually touching that pomegranates. சரி, இது எந்த ஹதீஸ்ல எந்த வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் எந்த வெப்சைட்லயும் எடுக்கலைங்க, ஆன்லைன் PJ வெப்சைட்ல இருந்து தாங்க எடுத்தேன். They were asking from which website that you've been taking, and just I've taken from it online PJ website. பாருங்க, இதாங்க வெப்சைட். இதோட ஹெட்டிங் பாருங்க. இது வந்து நான் ஆன்லைன்ல சேவ் பண்ணதுனால இப்படி இருக்குங்க. இந்த வெப்சைட்ல இருந்து தான் நான் இந்த ஹதீஸை டவுன்லோட் பண்ணிருக்கேன், வேற எங்க இருந்து நான் டவுன்லோட் பண்ண கிடையாது. So I've just saved from the online PJ websites. I've taken it from the online PJ website. ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லும் பொழுது தவறாக இருந்தால் நீங்கள் தாராளமாக மக்கள் மத்தியில் பதிவைங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. When we just record something, if it is any error, you also record. We have no problem with that. எங்களை பற்றி நீங்கள் தவறாக சொன்ன எல்லா காரியத்துக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். நாங்கள் எந்த விதத்துலையும் அதை மாற்ற கிடையாது. We didn't change it all in any way. So whatever you said, you have to apologize for that. எந்த புத்தகத்தில் நீங்கள் சொன்னீங்களோ, எந்த வெப்சைட்டை பற்றி சொன்னோம், உங்கள் வெப்சைட்ல இருந்து நான் எடுத்துருக்கிறேன், ஆன்லைன் PJ வெப்சைட்ல இருந்து எடுத்துருக்கேன். You've been asking for what website that we took. We took it from online PJ website. நீங்கள் அந்த இது வந்து ரஹமத் ட்ரஸ்ட்ல எடுத்தீங்களா எனக்கு தெரியாது. சேம் வேர்ட் ரஹமத் ட்ரஸ்ட்ல இருக்கு 321வது பக்கத்துல. ஒருவேளை I don't know whether you took it from Rahmat Trust or not, but the same word is that in the Rahmat Trust. நான் சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது சஹீஹ் புகாரின்னு எழுதி கொடுத்திருக்கலாம். Maybe I have written and given you Sahih Bukhari. ஆனா நாங்க எதையுமே மாத்த கிடையாது. But we didn't change anything. இது போல தான் நீங்க உங்களுடைய விவாதங்களை எடுத்து வைக்கிறீங்க. Yeah, this is how that you bring your debates. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேட்டர்னை கொஞ்சம் மாத்துங்க. So just please change your pattern. உங்களுடைய விவாதங்களை தாராளமா வைங்க. You just make your debate. அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. We don't have problem with that. நாங்க அதுக்கான ஆன்சர் பண்றோம். We will just give you answer for that. Now this is the method of our friends discovering the mistake. இதுதான் நம்முடைய அருமையான நண்பர்களுடைய விவாத முறையாக இருக்கிறது, தவறுகளை கண்டுபிடிப்பதாகும். என்ன தைரியமாக இது தவறு என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார். அவர்களுக்கு இது வந்து உண்மையில் அங்க இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி ஒரு ஆய்வு செய்யணுங்கிறதான எந்த விதமான ஒரு எண்ணம் இருந்ததா? ஒருவேளை அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டது தவறால சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அங்கு குறிப்பிட்டப்பட்ட விஷயத்தை பற்றி யோசித்து பாருங்க. So you find his discovery, நீங்க அவங்களுடைய ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சீங்க, and blame and claim, அவர்கள் சொல்லுகிறதான குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சீங்க, and easily it can be clarified. அது எவ்வளவு தெளிவாக எவ்வளவு சீக்கிரமாக விளக்கப்படுகிறது பாருங்க. In the same manner, அதே போலவே all the questions and allegations which they are bringing, அவர்கள் நமக்கு விரோதமாக கொண்டு வருகிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே, what we are appealing from very beginning, please do little attention, search it, you will find it. நம்ம ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றோம், நீங்க கொண்டு வருகிற குற்றச்சாட்டுகளுக்கு அந்த ஆதாரங்களை இன்னும் கொஞ்சம் தேடுங்க, கண்டிப்பா நிச்சயமா நீங்க அதை புரிந்து கொள்வீர்கள். Now it is his time to ask forgiveness to all of people in front of us.
us. அவர் நம்மிடத்தை கேட்டாரு, மன்னிப்பு கேட்காம விட மாட்டான்னு. இப்ப அவருடைய காரியத்தின்படி நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க வேண்டியது அவருடைய கடமையா போய் விடுகிறது. Moreover, here we are not to simply insult someone. நாம இங்க உட்கார்ந்துட்டு இன்னொருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக வரல. We are here to respect and educate people. நம்ம ஒவ்வொருத்துக்கும் மரியாதை கொடுத்து நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். With the loving tone. அதே அன்பான குரலிலே தான். Friendly tone. எஸ், நட்பு ரீதியிலே. Now my friend has also brought some of the allegations. என்னுடைய நண்பர் சில குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தார். He says all the answers we have given. நாம் எல்லா பதிலையும் நாங்க கொடுத்துட்டோம். And the answer is that this Torah is not the real Torah. நாங்க கொடுத்த பதிலின்படி இந்த தோரா ஒரிஜினல் தோரா இல்ல. Now let me read another hadith. நான் இன்னொரு ஹதீஸ் உங்களுக்காக படிக்கட்டும். It is Sahih al-Bukhari. சஹீஹ் அல்-புகாரி Volume 6. வால்யூம் 6 Hadith number 79. ஹதீஸ் நம்பர் 79. Let me read it. Here it says, narrated Abdullah bin Umar, the Jews brought to the prophet a man and a woman, they were caught in adultery. இந்த இடத்துல பார்க்கிறோம், அருமையான அந்த சம்பவத்திலே ஒரு சில நபர்கள் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஆணையும் பெண்ணையும் ஹஜ்ரத் முகமது இடத்திலே கொண்டு வந்தார்கள். And they asked Prophet Muhammad, what is your opinion? அவர்கள் அந்த ப்ராஃபட் முகமதை பார்த்து இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். And Prophet Muhammad says, bring the Torah. அதற்கு அருமையான ஹஜ்ரத் முகமது அவர்கள் சொன்னார்கள், உங்க தோராவை கொண்டு வாங்க. And they brought the Torah. அவர்கள் தோராவை கொண்டு வந்தாங்க. And Prophet Muhammad says, you read. அந்த தோராவை வாசி என்று அவர் சொன்னார். And they read. அவர்கள் வாசித்தார்கள். And the adultery punishment was mentioned. அங்கே அது அந்த விபச்சாரத்துக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை குறிப்பிடப்பட்டது. And even today it is mentioned. இன்றைக்கு வரைக்கும் அது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. In Deuteronomy chapter 22 verse number 22 and 23. உபாகமம் 22வது அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களிலே அங்கே விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை குறிப்பிடப்பட்டதோ அதே தண்டனை இந்த உபாகத்துல இருக்குது. So what we find in the hadith here, இந்த ஹதீஸ்ல நம்ம என்னத்தை காண்கிறோம்? I will ask my dear brother PJ. நான் அருமையான சகோதரத்துல கேட்பேன், read it in front of us. எங்களுக்கு முன்பாக கொஞ்சம் வாசித்து காமிங்க. Verify it. அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. If it is true, you have to accept it and then we will make a move. அது ஒருவேளை சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இன்னும் முன்னேறி செல்வோம். Second, the problem is with their logic. அவர்கள் இரண்டாவதாக அவர்களுடைய தத்துவத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. They themselves has brought yesterday to Vatican and Sinaiticus Codex. நேற்று அவர்களே கொண்டு வந்தாங்க, வேட்டிகன் கோடெக்ஸ் கொண்டு வந்தாங்க, சினாட்டிக்ஸ் கோடெக்ஸ் கொண்டு வந்தாங்க. They said this was in the 4th century. அவர்கள் சொன்னாங்க இது 4வது நூற்றாண்டின் கோடெக்ஸ் என்றார்கள். It means it was before Prophet Muhammad, 200 years before. அப்படி என்றால் அவர்களுடைய கருத்துப்படியே ஹஜ்ரத் முகமதுக்கு முன்பதாக 200 வருஷங்களுக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்ட கோடெக்ஸ். We have it. அது நம்ம இடத்துல இருக்கு. They have wrote it. அவர்களும் எடுத்திருக்காங்க. They have proclaimed it. அதை அறிவித்திருக்காங்க. But still the heart of the matter, prophecy of Muhammad, even they have not found. இன்னுமாக ஹஜ்ரத் முகமதை பற்றியதான தீர்க்க தரிசனத்தை அவர்களே கண்டுபிடிக்கவில்லை அதுல. So here from hadith it can be established Torah was there during Prophet Muhammad. From their preaching, from their quoting, from the manuscript, it can be established Torah was before Prophet Muhammad. அவர்கள் என்னத்தை பிரசங்கிச்சாங்களோ என்னத்தை பேசினாங்களோ அதிலிருந்து இந்த ஹதீஸிலிருந்து மூல ஆதாரங்களிலிருந்து எல்லாவற்றையும் நம்ம உறுதியாக கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு முன்பதாகவே அல்லது அவர்களுடைய காலத்திலும் தோரா இருந்தது என்பதுதான். But what is interesting part, ஆனா இதுல கொஞ்சம் ஆர்வமான விஷயம் என்னவென்றால் further Sahih al-Bukhari volume 8 hadith number 816 says, சஹீஹ் அல்-புகாரி வால்யூம் 6 வால்யூம் 8 82 சொல்லுகிறது that Prophet Muhammad also got some revelation, if any adultery people commit adultery, stone them. வால்யூம் 82ல சொல்லுகிறது ஒருவேளை விபச்சாரம் செய்திருந்தா அவர்களை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று. But Umar says, ஆனால் உமர் அவர்கள் சொல்லுகிறார், this is not in the Quran. அவர் சொல்றார் குர்ஆனிலே இது இல்ல. So the as Bible was during Prophet Muhammad still is now, but the Quran which they had during the time of their followers they don't have right now. ஆக்சுவலி அது பைபிள் அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனா அவர்களுடைய கருத்துப்படியே அவர்களுடைய காலத்தில் இருந்த குர்ஆன் இப்பொழுது இல்ல. But we expect from them, ஆனால் நம்ம அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம், to do the public apologize. நம்ம பொதுவான ஒரு மன்னிப்பு அவர்கள் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். Once again, மீண்டுமாக our friends said our raising questions on the basis of the Quran is not the right thing. அவர்கள் சொன்னாங்க குர்ஆனுடைய அடிப்படையில் நீங்க கேள்வி கேட்கிறது ஒரு சரியான காரியம் அல்ல என்று சொன்னார்கள். We should raise them only next weekend, they said. அவங்க சொன்னாங்க அடுத்த வாரத்துல தான் நீங்க இதை பற்றி கேள்வி கேட்கணும். Because today the topic is the Bible God's word? இன்னைக்கு உள்ள தலைப்பு பைபிள் இறைவனுடைய வேதமா வார்த்தையா என்பதுதான்.
once again, it's very clear that they have not followed the logic of the debate, logic of the argument right from yesterday. நேற்றிலிருந்து இப்போ வரைக்கும் விவாதத்துக்குரியதான தத்துவத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பது தெள்ள தெளிவாகிறது. We are here to debate TNTJ friends. நாம இங்க வந்திருக்கிறது டிஎன்டிஜே நண்பர்களோடு கூட விவாதிக்கிறதுக்கு தான். They are Muslim friends. அவர்கள் இஸ்லாமிய நண்பர்கள். And now I would like to ask PJ sir, நான் பிஜே சார் இடத்துல கேட்க a விரும்புகிறேன் couple of questions. ஒரு சில கேள்விகளை. Are you coming to this debate with us Christians as an atheist or a Muslim? நீங்கள் ஒரு நாத்திகராக இருந்து கொண்டு அல்லது நாத்திகராக இருந்து கொண்டு எங்களிடத்தில் விவாதிக்க வருகிறீரா அல்லது முஸ்லீமாக இருந்து கொண்டு எங்களிடத்தில் விவாதிக்க வருகிறீரா? My second question. இரண்டாவது கேள்வி, If you are coming for the debate as a Muslim, நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த விவாதத்துக்கு வருவீர் என்றார், then tell me if you believe in the Quran to be God's word or not. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அல்லது இல்லையா? And I know you will say, yes, I believe. நீங்க சொல்லுவீங்க ஆமாமா நான் அதை இறைவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறேன். And if you believe that the Quran is God's word, நீங்கள் அந்த குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்று விசுவாசிப்பீர்களானால், then you should believe in what the Quran says about Taurat, Zabur and Injil. தௌராத்தை பற்றியும் ஜபூரை பற்றியும் இஞ்சிலை பற்றியும் குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்க விசுவாசிக்கணும். I was trying to quote in the morning, but my time was over. I will read it out now. இப்போ நான் அந்த காரியத்தை குறிப்பிடுவேன். Surah 5, சூரா 5வது அதிகாரம் 43 ayat 43வது ஆயத்தில் talks about Taurat. தௌராத்தை பற்றி பேசுகிறது. 44 44 talks about what Allah revealed. அல்லாஹ் எதை வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறது. And 45 has a quotation from the Taurat. 45வது வசனத்திலே தௌராவிலிருந்து ஒரு குறிப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Eye for eye, nose for nose, ear for ear, tooth for tooth, and this is what exactly we find in our Taurat now. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் ஆகிய காரியத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய தௌராத்தில் நம்ம வச்சிருக்கிறோம். And then 47 it says anybody who does not judge by what Allah has revealed, referring to Taurat and whatever. அங்க இருக்கிற தௌராத்தை குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் வெளிப்படுத்தின வேதத்தின்படி யாராவது தீர்ப்பு செய்யாவிட்டால் he would be considered as rebellious. அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்துக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள் என்று நாம் கருத வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. Then 48 says 48 சொல்கிறது, we have sent down to you the book in truth, confirming the scripture that came before it. நாம் அதை அவர்களுக்கு அனுப்பி கொடுத்தோம். அவர்களுக்கு முன்னதாக இறக்கப்பட்ட நாம் இந்த வேதத்தை இவர்களுக்கு இறக்கினோம், முன்னாக உள்ளதான வேதத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக. So the books before referred to are Injil and Taurat. முன்பாக கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் என்றும் இஞ்சில் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. And then 6, Surah 6 verses 33 and 34. சூரா 6 33 34 சொல்லுகிறது, None can alter the words of Allah. அல்லாஹ்வின் வார்த்தையை ஒருவரும் மாற்ற முடியாது. And then 10, Surah 10, சூரா 10வது அதிகாரம் 64. 64வது ஆயத்து. No change can be there in the words of Allah. This is indeed the supreme success. அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே எந்த ஒரு மாற்றம் இருக்க முடியாது. இதென்றால் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடையது. So preservation of the books of the prophets who preceded Prophet Muhammad is supreme success for Allah, and if that preservation is not done, it is supreme failure for Allah. ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு முன்பாக இருந்ததான தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை பாதுகாப்பது என்பதுதான் அல்லாஹ்வுடைய சுப்ரீம் சக்சஸாக இருக்கும் என்றால் அதிலே அவர் செய்யாவிட்டால் அது அல்லாஹ்வுடைய சுப்ரீம் சக்சஸாக இருக்க முடியாது. And so we have given all this as a support for our claim that the Torah, Injil, Zabur and all the whole Testament which was there at that time is still with us. நாங்கள் இத்தனை ஆதாரங்களையும் கொடுப்பதற்கு காரணம் அவர்களுடைய காலத்தில் இருந்த தோரா இஞ்சில் சபூரை தான் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதற்கான தெள்ள தெளிவான ஆதாரத்தை தான் இவ்வளவு நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். To prove that Bible is God's word which is preserved. இந்த தலைப்பின்படியாக பாதுகாக்கப்பட்ட இறைவேதம் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் என்பதை நாங்கள் சொல்லுவதற்காகத்தான். So these questions are not irrelevant, they are very related to the topic, that's why we are raising. இந்த क्वेश्चनகள் தலைப்புக்கு சம்பந்தமற்றவைகள் அல்ல, இது மிக மிக தலைப்புக்கு பொருத்தமானவைகள். With references from the Quran and Hadith we have given. நாங்கள் அதற்கான ரெஃபரன்ஸ் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து கொடுத்திருக்கிறோம். So we would like for our friends Mr. PJ and others to refer to those Quranic verses and Hadith and respond to those 17 questions we gave yesterday morning itself. நேற்று காலையில இருந்து நாங்கள் கேட்டதான அந்த 17 கேள்விகளுக்கு இந்த குர்ஆனின் வசனத்தின் அடிப்படையில் இருந்து அதை குறிப்பிட்டு பதில் கொடுக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு பாரதூரமான தப்பை செய்துவிட்டு எவ்வளவு துணிவோடு அதை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதற்கு இப்போ பேசின ஆதாரமாக இருக்குது.
இது அவங்க கொடுத்த பேப்பர். இதில் வந்து ஆன்லைன் பிஜேயில் எடுத்தோன்னு சொல்லலை. ரஹ்மத் ட்ரஸ்ட்டு 4ஆம் பாகம் பக்கம் 321 இப்படி ஆன்லைன் பிஜேயில் இருக்குதான். ஆன்லைன் பிஜேங்கிற இணையதளத்தில் வந்து பக்கத்தை போடவே மாட்டோம், பாகத்தையும் எந்த ஒன்றுக்கும் போடவே மாட்டோம். இப்போ ஆன்லைன் பிஜே ஓப்பன் பண்ணவும் முடியாது, லைவ் ஓடுறதுனால மற்ற ஆப்ஷன்கள் நிறுத்தப்பட்டிருக்குது. லைவில் இந்த விவாதத்தை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆன்லைன் பிஜேயில் எடுத்தோன்னா நீங்கள் ரஹ்மத் ட்ரஸ்ட்டு பாகம் 4 பக்கம் 321 போட்டிங்களே, இது சுட்டு தான் போட்டிங்கன்ற நிரூபணமாவதா இல்லையா? ஆன்லைன் பிஜேயில் இருக்குது, புகாரியில் இந்த மாதிரி 4ஆம் பாகத்தில் 321வது பக்கத்தில் இருக்குன்னு நீங்கள் சொன்னது எப்படி வரும்? ஆன்லைன் பிஜேயில் இல்லாத ஒரு விஷயத்தை சேர்த்து பிரிண்டு கொடுத்துருக்குறீங்க. அந்த பிரிண்டுடைய தலைப்பை என்ன இருக்குது? ரஹ்மத் ட்ரஸ்ட்டு 4ஆவது பாகம் பக்கம் 321 ஒரு பதிப்பகத்தை சொல்லி அதனுடைய பாகத்தை வால்யூம் சொல்லி அதனுடைய பேஜையும் சொல்லி போட்டிருக்கிறீங்கன்னா, இது இப்போ கேட்குறீங்க ஆன்லைன் பிஜேயில் எடுத்தவங்கிறீங்க. இதில் ஆன்லைன் பிஜேயில் இது எடுத்து காட்டணும். ஆன்லைன் பிஜே .comல ரஹ்மத் ட்ரஸ்ட்டு பாகம் 4 பக்கம் 321 இப்போ காட்டினீங்கல்ல, அது ஆன்லைன் பிஜேலாம் எடுத்த ரஹ்மத் ட்ரஸ்ட்டில் எடுக்கலைன்னா இப்படி காட்டணும். இல்லைன்னா சுட்டு எடுத்துட்டு வேறு என்னமோ ஒரு செட்டிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரியான பைபிளில் செஞ்ச விளையாட்டு விளையாடாதீங்க. ஆதாரத்தை காட்டும்போது நீங்கள் இதை தான் காட்டினீங்க, சரியா? அது நாங்கள் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறோம். நான் அந்த ரஹ்மத் ட்ரஸ்ட்டுடைய புக்கை காட்டினேன், பாகத்தை காட்டினேன், பக்கத்தை காட்டினேன், புக்கையை வாசி உங்கள் முன்னாடி காட்டிட்டேன், கையில் கொடுத்து எடுத்தும் காட்ட சொல்லிவிட்டேன். புக்கில் இல்லை. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆன்லைன் பேஜை ஒரு இணையதளத்தில் இருக்கிறது, ஒரு செய்தி தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், புக்கில் ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டுறோம். புக்கில் இல்லாட்டி என்ன அர்த்தம்? புக்கு ஆதாரமா ஒரு இணையதளம் ஆதாரமா? புக்கில் இல்லைன்னு காட்டின பிறகு அப்புறம் எனக்கு அதை பேசுகிறீங்க? இதுதான் மெயின் விஷயம். இதுக்கு ரொம்ப தூரம் நான் இதுக்கு தேவை கிடையாது. டாபிக் வருவோம். அடுத்து என்னன்னு கேட்டால், முக்கியமான விஷயம் இதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் பதில் சொல்லி நம்ம நிப்பாட்டி இருக்கிறோம். மறுபடியும் என்ன செய்கிறாங்க? அதையே பதிலாக சொல்கிறாங்க. முகமது நபிட்ட தௌராத்தை கொண்டு வந்தாங்க, அந்த இந்த கல்லெறியக்கூடிய தண்டனை அதில் இருக்கிறது, அதை எடுத்து காட்டினார்கள்லாம் சொல்கிறாங்க. தௌராத்து முகமது நபி காலத்தில் இருக்குதுங்கிறது தான் இப்போ உங்களுடைய வாதம். அதைத்தான் நான் நிப்பாட்டி வச்சுட்டு போனேன் என்னுடைய கடைசி உரையில். அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். அப்போ இப்போ சொன்ன செய்திக்கும் சேர்த்து தான் இது பதில். இப்போ சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரே ஒரு கேள்வி தான். அதாவது இஸ்லாத்தில் குரான்லையும் ஹதீஸ்லையும் தௌராத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? தௌராத்து கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தனையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆளை பற்றி நம்ம சொல்கிறோம், ஒரு ஆளை பற்றி அறிவிப்பு செய்கிறோம். யார்? இப்போ ஜெரி தாமஸ்ன்னு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். அவர் எப்படி இருப்பார்? அவருக்கு சில அடையாளங்களை எல்லாம் சொல்கிறோம். ஒரு கண் இப்படி இருக்கும், மூக்கு இருக்கும், கைகாலெலாம் இருக்கும், என்னென்னவோ அடையாளமெல்லாம் சொல்கிறோம். இப்போ இத்தனை அடையாளங்களும் கொண்டவராக அவர் இருந்தால் தான் அவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அவர் மாதிரியாக ஒரு கண் உள்ள ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, இந்த கண் அவர் மாதிரி இருக்குல்ல, அதனால் அவர் தான் சொல்ல இயலாது. மூக்கு அதே மாதிரி இருக்கணும்ல. நான் 10 அடையாளம் சொல்லியிருக்கிறேன். மூக்கு இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், இவர் தான் அந்த ஆள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கண்ணை மட்டும் காட்டிட்டு அவர் தாங்க கூடாது. ஒரு ஆளுக்குரிய அடையாளங்களை சொன்னால் அனைத்து அடையாளங்களும் பொருந்ததான் செய்யும். ஒரு சில அடையாளங்கள் பலர்கிட்ட இருக்கும். ஒருத்தர் கண்ணு மாதிரி இன்னொருத்தர் கண்ணு இருக்கும், ஒருத்தர் மூக்கு மாதிரி இன்னொருத்தர் மூக்கு இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டால், தௌராத்தை பற்றி குரானில் சொல்லப்படுகிறது. குரானில் தௌராத்துக்கு சில அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தௌராத் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? அதுக்கு குரானே எங்களுக்கு அடையாளம் சொல்கிறது. என்ன அடையாளம் என்றால், அதாவது அவங்க எடுத்து காட்டின வசனத்தில் உள்ள ஒரு வசனம் தான் இது. 7வது அத்தியாயம் 157வது வசனத்தில் இருக்கிறது. அதாவது முகமது நபியை பற்றி தௌராத்திலையும் இஞ்சிலிலையும் இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வசனம்? முகமது நபியை பற்றி தௌராத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இஞ்சிலில் ஒரு வசனம் எப்படி இருக்கிறது? எஜ்தூனஹு மக்தூபன் ஐந்தஹும் ஃபித் தௌராத்தி ஒல் இஞ்சீல். தௌராத் இஞ்சீல் என்ற 2 வேதங்களிலும் இப்படி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவங்க கையில் உள்ள புஸ்தகத்திலே பார்க்கிறார்கள். என்ன வாசகம்? ஒரு வசனம் பைபிள், அதாவது தௌராத்தில் உள்ள ஒரு வசனம், இஞ்சிலில் உள்ள ஒரு வசனம் குர்ஆன் எடுத்து காட்டுகிறது. அந்த மக்கள் காலத்தில் அது இருந்தது. என்ன வசனம்? யஅமுருஹும் பில் மாரூஃப். இனி வரக்கூடிய முகமது நபி அவர்கள் நன்மையான காரியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். ஒயன்ஹாஹும் அனில் முன்கரி, தீமையான காரியத்தை தடுப்பார்கள். ஒய் ஹல்லில் ஒய் ஹில்லுலஹுமு தையிபாத், நல்ல விஷயங்களை அவர்கள் அனுமதிப்பார்கள். ஒய் ஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ்,
கெட்ட விஷயங்களை எல்லாம் தடை செய்வார்கள். எலவு அன்ஹும் இஸ்ரஹும் அகலாலத்தை காணத்தாலேயும், அவர்கள் மீது உள்ள சுமைகளையும் விலங்குகளையும் உடைத்து எறிவார்கள். அப்போ ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் அந்த முகமதை நம்புகிறார்களோ, அஸ்ஸரூஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, நஸரூஹ் அவருக்கு உதவி செய்கிறார்களோ, ஒத்தபவுன் நூறல்லதி உன்சிலமாகு, அவரோடு அருளப்பட்ட குர்ஆன் என்ற ஒரு வேதத்தை யார் வந்து பின்பற்றுகிறார்களோ, உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்ற ஒரு வசனம் தௌராத்தில் இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள், இஞ்சிலில் இருப்பதை பார்க்கிறார்கள் என்று குர்ஆன் ஒரு அடையாளம் சொல்கிறது. இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் காட்டினா அது தௌராத். அன்னைக்கு இருந்துச்சு தௌராத்தில் ஒரு வசனத்தையே சொல்லி இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கிறது, இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? நபிகள் நாயகம் காலத்திலே தௌராத்தை வைத்திருந்தவர்களும் நபிகள் நாயகம் காலத்தில் இஞ்சிலை வைத்திருந்தவர்களும் இருப்பதை எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லவில்லை. குர்ஆனில் எப்படி இருக்கிறது? எஜிதூனஹு மக்தூபன், இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை கண்ணால் பார்க்கிறார்கள். இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் உங்கள் தோராவில் இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து காட்டினால் இதே மாதிரி இருக்க வேண்டும். நீங்கள் இஞ்சில் என்று சொல்வதை எடுத்து காட்டினால் ஓ கரெக்டாக இருக்கு, அடையாளம் கரெக்டாக இருக்கு, அந்த குர்ஆனில் தௌராத் எதை சொல்லப்படுகிறதோ அது கரெக்டாக இருக்குன்னு விளங்குகிறது. இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஆமாம் அன்னைக்கு ஒன்று இருந்தது, அந்த மக்கள் வச்சு இருந்தாங்க, அந்த ஒரு வசனம் இருக்குன்னு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை காணலை. அப்போ இவங்க களவாண்டாங்கன்னு விளங்குதா இல்லையா? அது அல்லன்னு விளங்குதா இல்லையா? சுட்டுட்டாங்கன்னு குர்ஆனை பற்றி குர்ஆனை நாங்கள் நம்புகிறோம். பெரிய லாஜிக் வைக்கிறாங்க. குர்ஆனை நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையா? நீங்கள் நம்புறதுக்கு ஆதாரம் கேட்டால் நாங்கள் நம்புறதுக்கு ஆதாரம் கேட்டோம். நீ எப்படி பைபிளை நம்புன? அது குர்ஆனில் இருக்க, குர்ஆனில் இருக்க நீங்கள் நம்புங்கன்னா நீங்கள் எப்படி நம்புனீங்க? அப்பம் பாட்டுன்னு சொன்னதை நம்புனதை தவிர அது கடவுள் வார்த்தைக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நாங்கள் சொன்ன குர்ஆனில் சுமையை தோளில் தூக்கி தான் உங்களுக்கு நிரூபிக்க இயலுமா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? அடையாளம் நம்பர் 1 குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, தௌராத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இஞ்சிலில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது என்றால் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு வசனத்தை காட்டிட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் தௌராத் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். காட்டலை என்று சொன்னால் இது வேற அது வேற, குர்ஆனை கொண்டே நிரூபிக்கிறேன். நிறைய இருக்குது. நீங்கள் Dear brothers and sisters, again, the other side, they are repeating a grave defect here. They gave us an evidence. If you see the printout, it is clearly mentioned that they have taken this evidence from Rahmat Trust, volume 4, page number 321. Now, when we are asking for evidence again, they are showing it from onlinepj.com. Now, it is very sure that in onlinepj.com, for anyone for that matter, you can go to the site and see. In onlinepj.com, we will never reference like Rahmat Trust, volume 4 and page number 321. This is mistake number 1. And for the sake of argument, even if we assume that whatever they have taken is from onlinepj.com, when we have to ask them a proof, we have asked them a proof from the authorized books. It is their responsibility to show from the authorized book. We gave them the book to show the evidence, they failed to do so because it is not there in the book. And whatever the evidence they presented itself is like against their arguments. Whatever they quoted is also against their arguments. Now coming back to the questions, again they starting with the same issue of like Torah is mentioned in Torah is mentioning about Prophet Muhammad, it is prophesying about Prophet Muhammad. We have been answering them one by one. Now, for example, if I have to describe a person, for example, let's take Mr. Jerry Thomas. If I have to describe him, if I have to say that somebody is like Jerry Thomas, I will have to exactly say all the signs, exactly say all the characteristics of Jerry Thomas and say he'll be so and so. Rather, if I simply say that the eyes of Jerry Thomas was similar to this, you see the difference? That is how they are quoting their argument. If you see the Quran, chapter 7, verse 157, it says very clearly, it gives a description of Torah. It also speaks about Torah. At the same time, it is very clearly stating that what all characteristics, what all descriptions it should hold. If you see Quran, chapter 7, verse 157, it is giving a definition of Torah. Now we are challenging them to show the same definition if it is present in the Torah, what they claim to have. They are claiming the Old Testament as Torah. We want them to show a similar verse from Torah stating that this is exactly resembling the way how it is written in Quran, how it is prophesied in Quran. In Quran, it very clearly says, it talks about Prophet Muhammad, and it says, apart from prophesying about Prophet Muhammad, it also clearly says that he will be enjoining all that is good.
He will forbid all that is bad, all that is evil, and He will allow all that is good. He will also prohibit all that is bad. He will break the hurdles, and all these things you will see with your own eyes. These verses you will be able to see in the Torah during Prophet Muhammad with your own eyes. Now we are challenging them to show a similar verse. We are asking them to show from their Old Testament having all these descriptions. If they do not do that, they have to accept that whatever Torah they have is not the one what is mentioned in Quran. அடுத்ததாக 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அவங்களுடைய வேதங்களில் தௌராத்திலும் இஞ்சிலும் இருப்பதாக குர்ஆன் ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன சொல்கிறது? எதிர்காலத்தில் ஒரு தூதர் வருவார், அவருக்கு உதாரணம் கசர் எப்படி இருக்குன்னா மசலுகும் பித் தௌராத்தி ஓ மசலுகும் பில் இஞ்சீல், தௌராத்திலையும் இஞ்சிலையும் இவர்களுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது நபியுடைய சமுதாயத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கசர் இன் அஹ்ரஜ ஷத்அஹு, ஒரு பயிர், ஒரு கதிர் தன்னுடைய கதிர்களை முளைக்க செய்கிறது, ஆழமாக பதிகிறது, உறுதியாக நிற்கிறது. அதை பார்ப்பவர்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிறார்கள். இது எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குகிறது. இப்படியான ஒரு நிலையில் அவர் வெற்றி பெறுவார் என்று முகமது நபியை பற்றியும் அவரோடு இருப்பவர்களை பற்றியும் தௌராத்திலும் இருக்கிறது, இஞ்சியிலும் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் தௌராத் என்று இப்போ எங்களுக்கு தவறான தகவலை தருகிறீர்களே, உங்கள் மக்களுக்கு தர்ற மாதிரி, அந்த தௌராத் என்று நீங்கள் நினைக்கக்கூடியதில் இது இருக்குதா? இஞ்சில் என்று நீங்கள் எங்கள்கிட்ட திசை திருப்புகிறீர்களே, அதில் இது இருக்குதா? அப்போ குர்ஆன் சொல்கிற தௌராத்துங்கிறது இது அல்ல, நாங்களா சொல்லவில்லை. குர்ஆன் இஞ்சில் என்று சொல்லி பார்க்குறோம், என்னடா ஒன்று சொல்கிறதெல்லாம் எதையுமே காணாம என்று தெரிகிறது. சொல்லுங்க. Second argument, Surah 48 verse 20, it speaks about the prophecy of Prophet Muhammad, and it says that in future you will get a prophet like this, and it describes about the community, it describes about the Sahabas. It says that all of you will be like deep rooted plant. Now we are challenging them to show that are you able to produce one evidence from your so-called Torah, the one which you have with you, that it is having a similar verse like the one how it is mentioned in Quran. Unless you fail to do so, the Torah and Injil mentioned here is not the one what you hold in your hands. அடுத்ததாக இந்த முக்கியமான பிரதானமான அடையாளம் பல வசனங்களில் சொல்லப்பட்டு அவங்களும் வாதத்தில் எடுத்து வைத்தார்கள். குர்ஆன் என்பது தௌராத்தையும் இஞ்சிலையும் மெய்ப்பிக்கிறது. முசத்திகன் லிமா பைன எதைஹி, முன்னாடி உள்ள அந்த ரெண்டு வேதங்களையும் இது மெய்ப்படுத்த வந்திருக்கிறது என்று இருக்கிறது. அப்போ இது முக்கிய அடையாளம். குர்ஆன் என்ன கான்செப்டை உலகத்துக்கு சொல்கிறதோ அதைத்தான் தௌராத்து சொன்னது, அதைத்தான் இஞ்சில் சொன்னது. அது முக்கியமான கான்செப்ட் என்ன? கடவுள் ஒருவன், மூணு அல்ல, கடவுளுக்கு மகன் அல்ல. இப்படி சொன்னாதான் அது இஞ்சில், இப்படி சொன்னாதான் அதுக்கு பேர் தௌராத். தௌராத் என்ன சொல்லணும்? குர்ஆன் சொல்வதை மெய்ப்பிக்க வேண்டும். அதை பெரிய ஆதாரமாக எடுத்து உங்கள் குர்ஆனை மெய்ப்பிக்கும் சொல்லப்படுங்க. எதை மெய்க்கிறது? குர்ஆன் அப்புறம் படிங்க, ஒவ்வொரு கொள்கையாக எடுப்போம். அதெல்லாம் எதிர்ப்பாக இருக்கா, ஒத்து இருக்குதா? எதிர்ப்பாக இருப்பது எப்படி தௌராத்தாக இருக்க முடியும்? ஒத்து இருக்கிறதுல தௌராத்துன்னு குர்ஆன் சொல்லுகிறது. அது ஒத்து இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் திருநீட்டி இருக்கக்கூடாது, ஒரு கடவுள் இருக்க வேண்டும், கடவுளுக்கு மகன் இல்லை என்று இருக்க வேண்டும். அதெல்லாம் இருக்குதா? தீண்டாமை இருக்குதா? அவன் வரக்கூடாது, இவன் சொரியன் வரக்கூடாது, ஊனமுற்றன் வரக்கூடாது, விஜய் நசிங்கியவன் வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்களே, அப்படி குர்ஆனில் அது மாதிரி கான்செப்ட் எங்கள் குர்ஆனில் இருக்கிறதா? அதே மாதிரி பிறவி பாவம் இருக்குதா? ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமக்க முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் யாரோ செஞ்ச பாவத்தை யாரோ சுமக்கிறார் என்று சொல்கிறீர்கள், யாருடைய பாவத்துக்கு யாரோ பலியானார் என்று சொல்கிறீர்கள். இந்த கான்செப்டை அடித்து நொறுக்குகிறது குர்ஆன். அப்போ குர்ஆனுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் குர்ஆன் சொல்லக்கூடிய தௌராத் எப்படி இருக்கும்? ஒரு இறைவனிடம் இருந்து வந்த ஒரு செய்தி, ஒரு கருத்தை தானே சொல்லணும். அப்போ குர்ஆன் பெரிய அடையாளமாக சொல்கிறது, முன் உள்ளதை மெய்ப்பிக்கும். தௌராத்தை குர்ஆன் மெய்ப்பிக்கும், குர்ஆனை தௌராத் மெய்ப்பிக்கும். இஞ்சிலை குர்ஆன் மெய்ப்பிக்கும், குர்ஆன் இஞ்சிலை மெய்ப்பிக்கும். அப்போ இப்படியான ஒரு வேதம் அன்றைக்கு இருந்தது. நீங்கள் இப்போ காட்டினார்ல லிஸ்ட் போட்டு நீங்கள் 16ஆம் நூற்றாண்டில் 16 நூற்றாண்டு 400 வருஷத்துக்கு பிறகு, இப்போ முன்னாடி 19ஆம் நூற்றாண்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இது 400 வருஷத்துக்கு முந்தினது, இது 1000 வருஷத்துக்கு முந்தினதுன்னு என்ன செய்றீங்க? நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இதில் இருக்கே தவிர இது எப்படி தௌராத்தா இருக்கு, இது எப்படி இஞ்சிலா இருக்கு? நீங்கள் எடுத்ததை போன நூற்றாண்டில் எடுத்துருக்கிறீங்க,
100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கிறீங்க. 19ஆம் நூற்றாண்டுல 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்ச மூலப்பிரதி எடுத்தால் 400 வருஷத்துக்கு முந்தி எடுத்திருக்கிறீங்க. அப்போ நபிகள் நாங்கள் அதுக்கு முந்தின நாளில் அதுக்கு முந்தி உள்ள மிஸ்ஸிங்கு இப்போ தான் எடுத்திருக்கிறீங்க. Similarly, if you see, they have quoted another other verse from Quran wherein it is clearly mentioned in the Quran that Torah and Injil will confirm what Quran says. But if you read the teachings of Quran, it will be very totally contradicting each other. If it is prophesied that Torah and Injil will be confirming Quran, the very Quran preaches about believing in one God, monotheism. But it does not preach that God is having a son. It does not preach about Trinity. Number 2, Quran is against untouchability. But the Leviticus, whatever we gave, the so-called Old Testament you hold now, it is preaching untouchability. Now, coming to sin and salvation, about sin, Quran very clearly defines that one cannot be held for another sin. Another person committing sin, one cannot hold it. So it is also clearly saying that, it also affirms that Quran is not in sync with what Torah and Bible is. Bible and Torah are corrupted, but Quran has all these principles which you will not find any long. Apart from that, in 16th century and 19th century proofs, whatever we have produced, all these are proving that all these are after Quran was revealed. Now how can you take this as an evidence and say that this was talking about Quran? The books whatever you described after the 16th and 19th century, with that you cannot make strong arguments here. அடுத்ததாக முக்கியமானது இஞ்சிலுக்கு வருவோம். இஞ்சில் இப்போ சொல்லியிருக்கிற